உயிருக்கு பாதுகாப்பின்றி மலேசியாவில் சிக்கித் தவிக்கும் தன் கணவரை மீட்டு தர அவரது மனைவியும் குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி சௌரியார்பட்டி அரசின தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் குடும்ப வறுமையால் ஒரு வருடத்திற்கு முன்பு மலேசியாவிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். மலேசியாவில் நல்ல வேலை வாங்கி தருவதாகவும் 30,000 ரூபாய் ஊதியம் எனவும் ஆசை வார்த்தை கூறி தஞ்சாவூர் துலுக்கம்பட்டியைச் சேர்ந்த ராஜசேகர் என்ற ஏஜென்ட் மூலமாக சதீஷ் மலேசியா அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அங்கு கூலி வேலை செய்யும் சதீஷிற்கு கடந்த 6 மாதங்களாகவே சரிவர ஊதியம் வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள சதீஷ் மலேசியாவில் இருந்து தன்னை மீட்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக சதீஷ்குமாரின் மனைவி மாலதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எப்படியாவது சதீஷ்குமாரை மீட்க வேண்டும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். வேலைக்கு வந்த நாள் இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா சாப்பாடு போட மாட்டேறாங்க, சம்பளம் கேட்டு அடிக்கிறாங்க. ஊருக்கு போறேன்னு சொன்னா ஊருக்குள்ள அனுப்ப முடியாது, உன்னை கொன்றுதான் அனுப்புவோம்னு சொல்றாங்க. என்னைய அனுப்புன ஏஜென்ட் தஞ்சாவூர் துலுக்கம்பட்டியை சேர்ந்தவர் ராஜசேகர். அவர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது, இல்லை ஒன்றும் கேட்காது, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டுக்க மாட்டேங்கிறார். என் குடும்பத்துக்கு என்னை விட்டால் யாரும் இல்லை. தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் என்னை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு மீட்டெடுக்கணும். கையெடுத்து கட்டுக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.